வணக்கம். இது உங்களின் எம்டி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் முருகேஷ். இன்னைக்கான வீடியோவில் உங்கள் மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லாட்டி யாராவது என்னோட மொபைல் திருடிட்டாங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்மளோட மொபைலை நாமளே எப்படி கண்டுபிடிச்சு கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கமாக ஒரு பெல் ஐக்கன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணி அதில் பெஸ்ட்டாக ஆர்டர் மட்டும் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கஸ் பண்ண தந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாட்டி கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைனிங் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட மொபைலில் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து கொடுத்து சைனிங் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கொடுத்து சைனிங் பண்ணிட்டாலே போதும், நம்மளோட மொபைல் வந்து நம்ம வந்து இலகுவாக வந்து கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து திருடிட்டாங்க இல்லாட்டி தொலைஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் மொபைலில் தேடி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்களே, அவங்களோட மொபைல் வந்து வாங்கிக்கொள்ளுங்க. வாங்கிட்டு அதில் வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மொபைலில் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லையும் இன்றைக்கி வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் கொடுத்து முடிஞ்சோன்னா உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் உங்கள் மொபைல் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த வெப்சைட்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, ப்ளே சவுண்ட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டில் இருந்தாலும் ஃபுல் சவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இலவாக வந்து மொபைல் வந்து யார் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களால் மொபைல் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் என்னோட மொபைல் வந்து தொலைஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அது மாதிரி என்னோட மொபைல் வந்து அந்தளவு வர்த்தான ஒரு பாஸ்வேர்ட்லாம் போட்டு வைக்கல, யார் வேணாலும் என்னோட மொபைல் பாஸ்வேர்டை உடச்சு வந்து என்னோட மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸையும் பார்த்துக்கொள்ள முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலோட டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால் நீங்கள் இங்கே இருந்து கொண்டே உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு வர்த்தான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, செக்யூர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வர்த்தான பாஸ்வேர்டு வந்து உங்களால் இங்கேருந்து செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் உள்ள டேட்டாஸ்லாம் ஓரளவு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட மொபைலுக்கு நல்ல வர்த்தான ஒரு பாஸ்வேர்டும் போட்டாச்சு. அதனால் யாராலையும் என்னோட மொபைலில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சோம்னா, ஒருவேளை வந்து உங்கள் மொபைலில் வந்து எடுத்தவர் வந்து டெக்னாலஜி சம்பந்தமான நாலேஜ் உள்ளவராக இருந்தார்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி எடுத்து உங்களை வந்து மிரட்டுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது. அதனால் உங்கள் மொபைலில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் ரொம்பவே முக்கியம், யாரும் பார்த்துக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கொண்டே உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸையும் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எரேஸ் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இங்கேருந்தே நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாஸையும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணிட்டோம்னா உங்கள் மொபைலில் உள்ள டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது, ஓரளவு நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ஓகே, என்னோட மொபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கிறதுக்கு ஒருவேளை உங்கள் மொபைல் வந்து லொக்கேஷன் வந்து ஒன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா லைவாகவே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி பார்க்குறதுனால உங்களால் இலவாக வந்து போயிட்டு உங்கள் மொபைல் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் வந்து லொக்கேஷன் வந்து ஆஃப் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பார்த்துக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் மொபைல் எங்கே வந்து கடைசியாக லொக்கேஷன் வந்து ஆஃப் பண்ணீங்களோ அந்த இடத்த வந்து இந்த வெப்சைட் மூலமாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் வந்து மொபைல் டேட்டா அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் வந்து ஒன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவு உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் இலவாக வந்து கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல் காணா போயிடுச்சு இல்லாட்டி யாராவது திருடிட்டாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் வந்து இலகுவாக வந்து கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் என்னோட மொபைல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, ஸோ என்னோட மொபைல் வந்து திருடிட்டாங்க அந்த மாதிரி சொல்லி நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணக்குள்ள உங்கள்கிட்ட வந்து உங்கள் மொபைலோட ஐஎம்இ நம்பர் கேட்பாங்க. ஐஎம்இ நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குற ஒவ்வொரு மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒரு கோட் நம்பர் இருக்கும், அதுதான் ஐஎம்இ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வாங்கக்குள்ள அந்த பாக்ஸையும் இந்த ஐஎம்இ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி உங்கள் மொபைலில் *S06S அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த உங்கள் மொபைலோட ஐஎம்இ நம்பர் வந்து செக் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதான் என்னோட மொபைல் தான் தொலைஞ்சிருச்சு, அப்போ எப்படி என்னோட மொபைலோட ஐஎம்இ நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் உங்களோட மொபைலோட ஐஎம்இ நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் செக் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு உங்கள் மொபைல் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் வந்து திருடு போயிடுச்சு இல்லாட்டி தொலைஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களோட மொபைல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதிலே பெஸ்ட்டான 2 மெத்தட் வந்து இந்த மெத்தடை நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதோட இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் முருகேஷ். நன்றி, வணக்கம்.